புதிய சட்டமன்ற உறுப்பினருக்கான புத்தாக்க பயிற்சியா சட்டசபையில எதிர்கட்சிகளுடைய எதிர்வினைகளை எப்படி எதிர்கொள்வது, என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, எதிர்கட்சிகள் வந்து என்னென்ன கேள்விகள் வரும், அந்த கேள்விகளை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுக்கு அதிகாரிகள் எல்லாம் உட்காந்து மண்டையை கசக்கி மூளையை பிழிஞ்சு சார் எடுத்து பேப்பர்ல ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுத்து எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும், எப்படிலாம் பேசலாம், இது யாரும் பேசல. ஆமா, சிரிச்சா பூச்சி ரவுண்டு பாத்திருக்கீங்களா? 18ஆம் தேதி பாப்பீங்க. சிரிச்சா பூச்சி ரவுண்டு தான் பாத்திருப்பீங்க. பேசினா பூச்சி ரவுண்டு பாத்திருக்கீங்களா? 18ஆம் தேதி பாப்பீங்க. ஐயோ, அந்த சிறுவைகுண்ட எம்எல்ஏ எல்லாம் ஒருத்தர் பாப்பல பேசினாப்லன்னா வானத்து இடி முழக்கம் கருப்பு அப்படி சொன்னாரு. நீங்க கொழுப்படுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் தோரணம் கட்டி ஆள் கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவர் குத்தம் எப்படி உங்க பிறந்த நாள் எப்ப உங்களுக்கு தெரியுமாடா? ஒரு நடிகனோட பிறந்த நாள் வருஷம் தவிர கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இருக்கட்டுமா பொம்பளைங்க, முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? புருஷ முக்கியம் இல்ல, புள்ள குட்டி முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்த்தா போதும்னு நினைக்கிறீங்களே, அப்புறம் வீடு எப்படிமா உருப்பிடும்? சினிமாவை பாருங்கம்மா, சினிமா தான் வாழ்க்கையை நினைச்சு ஐத்தியமா அலையாதீங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும்.